ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே. இன்று எமக்கு தெரியும் எமது இலங்கை திருநாட்டில் ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் காரணமாக ஒரு அசாதாரண சூழ்நிலையில் நாம் இன்று மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். இதில் இன்று எமது தமிழ் பேசும் மாணவர்கள் இதிலும் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் அந்த பாதிப்பை நிவர்த்தி செய்யும் வகையில் எமது செக் கேண்டி நிறுவனம் மாணவர்களின் நலன் கருதி இப்படியான ஆன்லைன் வகுப்புகளை மாணவர்களுக்கு இலவசமாக நடத்துகின்றது. அந்த வகுப்பில் என்ஜினியரிங் டெக்னாலஜி பாடத்தை கற்பிப்பதற்கு வந்திருக்கின்ற நான் எம்ஹெச்எம் வசீம் அக்ரம். என்னை பற்றி சொல்லப்போனால் நான் ஒரு பொறியியலாளர். தற்பொழுது ஒரு அரச பாடசாலையில் என்ஜினியரிங் டெக்னாலஜி கற்பித்து கொண்டிருக்கின்றேன். அடுத்தது மாணவர்களே, இந்த உண்மையிலேயே நாம் இதுக்கு பெரியொரு பாக்கியம் செஞ்சவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இந்த செக் கண்டி நிறுவனம் மாணவர்களுக்காக வேண்டியே நீண்டகால பயணத்தில் அயராது உழைத்து பல மாணவர்களையும் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி பெரும் சாதனைகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இதே போன்று தொடர்ந்து வரும் காலங்களிலும் மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அதிகமான அளவு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் இலவசமான என்ஜினியரிங் டெக்னாலஜி பாடத்தை வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றது. சரியா மாணவர்களே? எனவே நீங்கள் யாரும் எந்த தயக்கமும் அடைய தேவையில்லை. நிச்சயமாக நாம் உங்களுக்காக வேண்டி சேவை ஆற்றுவதற்காக அயராது பாடுபடுகின்றோம். நீங்களும் அதேபோல் உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி வீடுகளில் இருந்த வண்ணம் இந்த பாடத்தை தொடர்ந்து நீங்கள் கற்கலாம். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக என்று எமது இந்த பொறியியல் தொழில்நுட்பம் பாடத்தில் மிகவும் முக்கியமான சில பாடங்களை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் மாணவர்களே, நான் பாடத்துக்கு செல்வதற்கு முன்னர் இந்த பொறியியல் தொழில்நுட்பம் சம்பந்தமான அறிவுரைகள் சிலவற்றை உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய மாணவர்கள் என்கிட்ட கேட்கின்ற ஒரு டவுட் தான், சார் இந்த என்ஜினியரிங் டெக்னாலஜியில் என்ன இருக்குது, இந்த என்ஜினியரிங் டெக்னாலஜி படித்தா நாங்கள் என்ன ஆகலாம், இப்படி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. மாணவர்களுக்கும் இருக்குது, பெற்றோருக்கும் இருக்கின்றது, அதே போல் சில ஆசிரியர்களுக்கும் இருக்கின்றது. சரியா மாணவர்களே? உண்மையிலே நாம் இதை சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தொழில்நுட்ப பிரிவு வேணுமென்றால் எமது நாட்டுக்கு இது ஒரு புதிய ஒரு விடயமாக இருக்கலாம். ஏனைய நாடுகளில் வளர்ச்சி அடைந்த நாடுகளில், ஃபின்லாந்து போன்ற நாடுகளில் எல்லாம் இது ஏற்கனவே வளர்ந்து விட்ட ஒரு துறை. விளங்குதா பிள்ளைகள்? வளர்ந்து விட்ட ஒரு துறை என்பதனால நமக்குத்தான் இது புதுசு. அதனால சிலர் இன்றைக்கும் இந்த தொழில்நுட்ப பிரிவுக்கு போற மாணவர்களை உளவியல் ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய விதத்தில் சொல்கின்ற நிறைய விடயங்களை நான் எனது காதுகளால் நான் கேட்டிருக்கின்றேன் பிள்ளைகள். அந்த வகையில் அந்த மாதிரியான விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைந்ததை ஒட்டியும் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மாணவர்களே. எனவே இந்த சிலர் கேட்குற கேள்வி என்ன, சார் தொழில்நுட்பம் படித்தா சார் என்ஜினியர் ஆகலாமா? இல்லை சில ஆட்கள் சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு யூனிவர்சிட்டிஸே இல்லை அப்படின்றலாம் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. நாங்கள் என்ன சார் செய்கிறது? எங்களோட சில ஆசிரியர்களே சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி. மாணவர்களுக்கு நான் முதலில் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இதுவரை காலமும் பொறியியல் தொழில்நுட்பம் என்கிட்ட படித்த மாணவர்கள் இதுவரைக்கும் தோற்றதே இல்லை. சந்தோஷமான ஒரு செய்தினா, என்னை விட அதிக அளவு சம்பளத்தில் இருக்கின்ற மாணவர்கள் அதிகம். சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு
இந்த தொழில்நுட்ப பிரிவு தொழில்நுட்ப பிரிவுல உள்ள ப்ராப்ளத்தை நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். இப்போ நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கும் ஒரு இது வரும். ஸோ அப்போ என்ன இருக்குது இந்த தொழில்நுட்பத்தில்? உண்மையிலே தொழில்நுட்பம் பாடத்தில் ஒரு 3 சித்திகளை பெற்றால் கூட பிள்ளைகள் போதும். எங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்காட்டியும் கூட இன்றைக்கு நாங்கள் சாதிக்கலாம். அப்படி ஒரு நிலைமைக்குத்தான் எமது இலங்கையும் இன்றைக்கு உலகமும் தள்ளப்பட்டு கொண்டிருக்குது. சில பிள்ளைகள் தொடர்ந்து வருகின்ற வகுப்புகளில் நான் அதை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் பிள்ளைகள். ரைட், இப்போ இந்த தொழில்நுட்ப பாடத்தில் உள்ள விடயங்களை கொஞ்சம் நாங்கள் இலகுவாக பார்ப்போம். அடுத்தது இந்த தொழில்நுட்ப பாடத்தில் ஏ எடுப்பதுன்னு சொல்றது பிள்ளைகள் ரொம்ப இலகுவான ஒரு விடயம். ஏ எடுக்கிறது மிகவும் இலகுவான ஒரு விடயம். அதற்கு நாம் எமக்கு ஒரு தனியொரு இதொன்று போட்டுக்கொள்ள வேணும் பிள்ளைகள். எங்கட உள்ளத்துள்ளுக்கு நாங்கள் சரியான முறையில் இந்த கம்ப்யூட்டர்ல ஃபோல்டர் போடுவது போல நாமது மூளைக்குள்ள சில விஷயங்கள் நாங்கள் போட்டுக்கொண்டு படித்தமாக இருந்தால் நிச்சயமாக எடுக்கலாம். அதுக்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை, இந்த என்ஜினியரிங் டெக்னாலஜி பாடம் இருக்குதானே பிள்ளைகள், டெக்னு சொல்லுவோமே, இந்த என்ஜினியரிங் டெக்னாலஜி இந்த பாடத்துல பிரதானமாக 3 பகுதிகள் காணப்படுகின்றது. விளங்குதா பிள்ளைகள்? 3 பகுதிகள் காணப்படுகின்றது. அதுல முதல்ல சிவில் என்ஜினியரிங் பகுதி பிள்ளைகள், சிவில் என்ஜினியரிங் பகுதி. அடுத்தது மெக்கானிக்கல் பகுதி, மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன். அடுத்தது 3வது பகுதி பிள்ளைகள் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இப்படி 3 பிரதான பகுதிகள் காணப்படுகின்றது. இதுல பிள்ளைகள் இப்ப இன்றைக்கு உள்ள ப்ராப்ளம், இத நிறைய பேர் அச்சாராக்கி கொண்டு மாணவர்கள் மத்தியில பீதியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. என்ன காரணம் என்றால் பாடத்துடைய சரியான தெளிவின்மை, அதுக்கு ஒரு காரணம். அடுத்தது 2வது காரணம், பாடத்தை சரியாக இந்த பொறியியல் முறையில படிப்பிக்க தெரியாது பிள்ளைகள். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், ஒரு அரசியல் பாடமோ அல்லது இஸ்லாம் பாடமோ அல்லது வரலாறு பாடங்கள், உயிரியல் பாடங்கள், ரசாயனவியல் பாடங்கள் போல நாம் இந்த பொறியியல் தொழில்நுட்ப பாடத்தை படிக்க முடியாது பிள்ளைகள். காரணம், இங்க இருக்கிற பகுதிகள் அனைத்துமே பிராக்டிக்கல் பேஸாக தான் இருக்கும் பிள்ளைகள், பிராக்டிக்கல் பேஸ். மற்றபடிக்கு நோட்ஸ் பாடமாக்குறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பாடமாக்கி எங்கட மார்க்கத்துல சொல்வது போல ஹிஃபுல் முடிச்சு ஹாஃபிஸ் ஆன ஆக்கள் தான் நிறைய இருக்குது. பட் ஹாஃபிஸ் ஆன வேலை இல்லை. இங்க அந்த நாலேஜ் இல்ல பிள்ளைகள் தேவை. எங்களுக்கு தேவை இந்த என்ஜினியரிங் டெக்னாலஜி பாடத்தை இலகுவாக பாஸ் ஆகணும் என்றால், எடுக்கணுமாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக பிள்ளைகள் இங்க தேவை என்னன்னு சொன்னால் பொறியியல் அறிவு. அந்த பொறியியல் அறிவை நாம பெற்றுக்கொண்டமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு எடுக்கலாம் பிள்ளைகள். ரைட், ஒவ்வொரு வருடம் வார பேப்பர்ல பார்க்கிற நேரம் மிகவும் சந்தோஷம் என்னன்னு சொன்னா, இந்த சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்றேன். சில ஆட்கள் சொல்லுவாங்க, நாங்க படிச்சதுக்குள்ள வரல, புதிதாக வந்திருக்கு. அப்படி இந்த பாடத்துல வாரதே இல்லை பிள்ளைகள். நாங்க படிக்கிறோம் என்னமோ அதே அமைப்புல வரும் பிள்ளைங்க பிள்ளைகள். ரைட், அந்த வகையில இப்படி நீங்க 3ஆ பிரிச்சு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பொறியியல் தொழில்நுட்ப பாடத்துல எடுப்பது இலகு. சரியா பிள்ளைகள்? இப்படி 3 பகுதிகள் இருக்கின்றது. இந்த 3 பகுதிகளையும் பிள்ளைகள் எங்களுக்கு தியரியில வரக்கூடிய புள்ளிகள் 70% புள்ளிகள் தியரியில வரும் பிள்ளைகள். தியரியை நாங்க 100க்கு 100% சரியாக எழுதினமாக இருந்தால் 70% புள்ளிகள் எங்களுக்கு கிடைக்கும். சரியோ? இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, பிராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது. பிராக்டிக்கல் எக்ஸாம், சரி, அந்த பிராக்டிக்கலுக்கு 30% புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. இதுதான் ஒரு விசேடமான தன்மை இந்த என்ஜினியரிங் டெக்னாலஜில. இந்த 30 புள்ளிகளையும் ஒருவன் பெறுவானாக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு என்ஜினியரிங் டெக்னாலஜி பாடத்துல ஷுவர் அதுல எந்தவித சந்தேகமும் வராது, எந்தவித சந்தேகமும் இல்லை பிள்ளைகள். ரைட், இப்ப இந்த 30% புள்ளிகளை பெற்றால் இதுல எங்களுக்கு ஒரு 50 புள்ளி எடுப்பது பெரிய விடயம் இல்லை. அதான் இந்த பாடத்துடைய
இதான் இந்த பாடத்துடைய சாராம்சம் இதுதான் பிள்ளைகள். ஆனால் இன்றைக்கு இந்த விடயத்துக்கு நிறைய பேர் கரிசனை காட்டுவதில்லை. இந்த விடயத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த விடயத்துக்கு கரிசனை காட்டாம இந்த தியரி பகுதிக்குத்தான் கூடுதலான கரிசனை காட்டுவாங்க. காரணம் என்னென்றால் வேற ஒன்றும் இல்லை, அதுதான் அது சும்மா எங்கேயாவது புத்தகங்கள்ல உள்ள விடயங்களை அப்படியே பார்த்துட்டு வந்து அப்படியே நோட்ஸா கொடுத்துடுறது அதல்ல. இங்க நீங்க என் பாடத்துல என்கிட்ட படித்த மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய மாணவர்கள் படித்திருக்கிறாங்க. நோட்ஸ் என்று சொல்றது மிகவும் அரிது, பட் நிச்சயம். அதான் இதுல உள்ள ஒரு விடயம். சரியா பிள்ளைகள்? என்ற ஒரு டெக்னிக் அதுதான். நோட்ஸ் குறைவாக இருக்கும், பட் இடெக்ல கிடைக்கும். காரணம், நாங்க வழங்குவது பொறியியல் அறிவை. அந்த பொறியியல் அறிவை யாரால வழங்கலாம்? பொறியியல் அறிவை வழங்கலாம் ஒரு பொறியியலாளரால மட்டும்தான் பிள்ளைகள் வழங்கலாம். சரி, மற்றபடிக்கு இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் சில பாடசாலைகள்ல பொறியியல் தொழில்நுட்பம் படிப்பிக்கிறாள் யாருன்னு பார்த்தா ஒரு மெட்ஸ் படிச்ச சார் இல்லை ஏதாச்சும் வேற சயின்ஸ் படிச்ச சாரை போட்டு பொறியியல் தொழில்நுட்பம் படிப்பிக்கிறாங்க. இதால் என்ன இன்றைக்கு வந்திருக்கு? பிள்ளைகளுக்கு இந்த பொறியியல் தொழில்நுட்பம் சம்பந்தமா இல்லை. இதனால தான் அந்த கேள்வி நீங்க ஏற்கனவே நான் சொன்னேன் ஏற்கனவே, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போலுமா அந்த இடத்துக்கு போலுமா இது படிச்சா என்னாலும் இந்த மாதிரியான வினாக்கள் வந்திருக்கிற காரணம் அறியாதவர்கள் தெரியாதவர்கள் இது சம்பந்தமாக படிப்பிக்க போய்த்தான். சரியோ? என்கிட்ட நீங்க பர்சனலா நீங்க தொடர்பு கொண்டால் இது சம்பந்தமான இந்த பொறியியல் தொழில்நுட்பம் செய்யறதால என்னென்ன பகுதிக்கு என்னென்ன இடத்துக்கு போலான்னு சொல்லி அவ்வளவு வழிகாட்டுவதற்கு நான் தயார். பிள்ளை நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்க இந்த முறை வந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனர் வெளியிட்ட அந்த புத்தகத்தை எடுத்து பாருங்க. புதிதாக நிறைய கோர்சஸ், கிட்டத்தட்ட 18 கோர்சஸ் புதிதாக போட்டிருக்காங்க. அவ்வளவும் இந்த பொறியியல் தொழில்நுட்ப பகுதிக்கு தான் பிள்ளைகள். சரிதானே பிள்ளைகள்? ரைட். ஓகே, நாங்க இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த இருக்குல்லவா இந்த தியரி 70 பகுதி, இந்த பிராக்டிக்கல் 30 பகுதி. நான் சொல்றேன் இந்த இருக்குல்லவா இந்த பிராக்டிக்கல் 30 பகுதி ஒருத்தவன் 30 வீதமான புள்ளிகள் அவனுக்கு எடுக்கலும்னு சொன்னால் அவன் நிச்சயமாக இந்த 70 வீதமான புள்ளிகளை பெறுவான். சரியா பிள்ளைகள்? ரைட். ஓகே, நாங்க பார்ப்போம், தொடர்ந்து இந்த வகுப்புல பார்ப்போம் எப்படி இந்த பிராக்டிக்கல் 30 வீதத்தை நாம் எடுத்துக்கொள்வதுன்னு சொல்லி. அதுக்கு முன்னுக்கு இன்னும் ஒரு தகவலை நான் சொல்லணும் பிள்ளைகள். என்னண்டா, இன்றைக்கு எங்களுக்கு 2020ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதின ஆட்களுக்கு நான் நினைக்கிறேன் டிசம்பர் ஆகிற நேரம் அவங்களுக்கான பிராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும். ஆனால் ஒரு துரதிர்ஷ்டம் என்னென்றால் நிறைய இடங்கள்ல இன்னும் பிராக்டிக்கல் நடக்கல. ஏன் என்ன செய்யறது தெரியுமா? ரைட். நாங்க என்ன முழு பாடத்திட்டத்தையும் பொதுவா சிலாக்கள் எப்படி இந்த ஜனவரிக்கு முன்னுக்கே ஓலெவல் எழுதி முடிஞ்சு நான் நினைக்கிறேன் வித்தின் 1 வீக்லயே கிளாஸஸ் ஆரம்பிச்சு நாளைக்கு எக்ஸாம்க்குள்ள இன்றைக்கு தான் சிலபஸ் முடிக்கிறது. சிலபஸை முடிச்சு போட்டு சொல்றேன் என்ன தெரியுமா, நாங்க படிச்சு போட்டு என்ன செய்வோம், இடையில இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த 2 மாசத்துக்குள்ள நாங்க பிராக்டிக்கலில் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியோ? ரைட். ஒருவேளை இந்த வருஷம் அப்படி சில பிரச்சனைகள் இருந்ததாலே அப்படி சிலபஸில் இழுபட்டிருக்கும். எனக்கும் சில பாடத்திட்டங்கள் சில அப்படி கொஞ்சம் இழுபடும் இந்த கொரோனா காரணமாக. சரியா பிள்ளைகள்? ஆனால் இதற்கு பிறகு நாங்க அப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யவே கூடாது. ஒவ்வொரு பகுதியை முடிச்சதோட பிள்ளைகள் ஒவ்வொரு பகுதிக்கும் பிராக்டிகல்ஸ் இருக்குது. அந்த பிராக்டிகல்ஸை நாங்க செய்து காட்ட வேணும். சரியா பிள்ளைகள்? இன்ஷா அல்லாஹ் செக் நிறுவனம் உங்களுக்கு ஒவ்வொரு அலகு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பிராக்டிக்கலை நாங்க உடனே நாங்க நடத்துவோம்னு தீர்மானிச்சிருக்கிறோம். அதற்கான பொருட்கள் அனைத்தும் என்கிட்ட இருக்கு பிள்ளைகள். சரிதானே பிள்ளைகள்? நாங்க அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கிறோம். சரியோ? அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், இந்த 70 வீதமான பகுதிகளை நாங்க வருவோம். முதல்ல இந்த 70 வீதமான இந்த தியரி பகுதியில இந்த 70 வீதத்தையும் நாங்க எடுக்கிறதுக்கு எங்களுக்கு எக்ஸாம்ல வரப்போகுது MCQ 50 கேள்வி. MCQ 50 கேள்வி வரும் பிள்ளைகள். MCQ 50 கேள்வி. இந்த 50 வினாவுல MCQ 50 வினாவுல அதிக அளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கும் 23க்கும் இடைப்பட்ட வினாக்கள் சிவில் பகுதியில தான் வரும். சிவில் பகுதியில வரும் பிள்ளைகள். இப்ப சிவில் பகுதியில இந்த அளவு 20 தொடக்கம் 23 வினா வந்தால் 50ல பாருங்க, 50ல கிட்டத்தட்ட 4ல் ஒரு பகுதி அண்ணளவா 4ல் ஒரு பகுதி, 4 குறைவு 3ல் ஒரு பகுதின்னு சொல்லணும். 3ல் ஒரு பகுதி போல இருக்கு சிவில் பகுதி. அப்ப இன்னும் மிச்ச ரெண்டு பகுதி இதுலயும் இருந்து வரப்போகுது பிள்ளைகள். ரைட். இதுலயும்
இதுல எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரிந்த ஒரு பாடம் தான் இதுல இருக்குது. மெக்கானிக்கல் சொல்ற நேரம் மெக்கானிக்கல்ல ஆட்டோமொபைல், ஆட்டோமொபைல், ஆட்டோமொபைல். இது பொதுவா எல்லாருக்கும் தெரிந்த சில அறிவுகள் தெரிந்த பகுதி பிள்ளைகள், ஆட்டோமொபைல் பகுதி. சரி, வாகனங்களோட சம்பந்தப்பட்ட என்றால் எங்களுக்கு தெரியும் கூடுதலா ஈடெக் படிக்கிற மாணவர்கள் ஆண் மாணவர்கள்னால இந்த வாகனங்கள் சம்பந்தமா பொதுவான அறிவு அவங்கள்ட்ட இருக்கும். சரியா பிள்ளைகள்? ஆட்டோமொபைல் பகுதி. அடுத்தது சில கருவிகள் இருக்குது. அந்த கருவிகள் எல்லாம் கற்பனையில படிக்க போனால் கஷ்டம், கற்பனையில. சரியோ, அந்த கருவிகள் பிள்ளைகள் நிஜமா நாங்க பார்க்கணும், பார்த்து படிச்சால் அந்த கருவிகளும் எங்களுக்கு இலகுவாக இருக்கும் இந்த மெக்கானிக்கல் பகுதியில பிள்ளைகள். சரியோ, ஏனைய இந்த மெக்கானிக்கல் பகுதி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பகுதியில தான் மிச்ச கேள்விகள் வரப்போகுது. அதுலயும் அதிகூடிய அளவான இதுல ஆட்டோமொபைல்ல பிள்ளைகள் ஒரு 5 வினா வரும். ஆட்டோமொபைல்ல 5 வினா. ப்ரொடக்ஷன் பகுதி மற்ற பொறிகள் சம்பந்தப்பட்ட கவிதையில் ஒரு 4 வினாக்கள் அல்லது 4 அல்லது 5 வினாக்கள், மொத்தமாக 10 வினா. இப்ப பாருங்க பிள்ளைகள், இவற்றில் ஒரு 10 வினா, இங்க 20 அல்ல 23, அப்ப 33 அந்த மாதிரியான வினாக்கள் இதோட முடியுது. இங்க மிச்ச அவ்வளவும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பகுதியில் வரும். இதுல எலக்ட்ரானிக்ஸ் பகுதி எங்களுக்கு கிட்டத்தட்ட 78 பாட வேலை, மிக பெரிய ஒரு பகுதி. இதுல 14 வினாக்கள் போல வருது பிள்ளைகள். சரியா பிள்ளைகள்? 14 10 14 வினாக்கள் வருது. எனவே பிள்ளைகள், இதுல நாங்க கெட்டித்தனம் யாருன்னு சொன்னால், யாரு கெட்டிக்காரன்னு சொன்னால், இந்த பாருங்க, இந்த சிவில் பகுதியை நாங்க ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. ஒரு வினா கூட பிழை வராம பிள்ளைகள் நாங்க இந்த சிவில்ல எடுத்தோம்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு ஏ கிடைக்கும் பிள்ளைகள். அதைத்தான் நான் சொல்ல வாரேன். சரியோ, ரைட். அடுத்தது அது அப்படி இருக்கிற நேரம், எம்சிக்கு வினாக்கள் அப்படி இருக்கிற நேரம் பிள்ளைகள் நாங்க பார்த்தோம்னு சொன்னால், எஸ்ஏ டைப் பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால், எஸ்ஏ வந்து 2 வகையா இருக்கும். ஒன்று இரண்டு கட்டுரை வினாக்களை பார்த்தோமா இருந்தால், ஒன்று இருக்கும் அமைப்பு கட்டுரை வினாக்கள், கட்டுரை வினாக்கள். அமைப்பு கட்டுரை வினா ஸ்ட்ரக்சர் பேப்பர். சரியோ, ஸ்ட்ரக்சர் பேப்பர் பிள்ளைகள், ஸ்ட்ரக்சர் பேப்பர்ல 4 வினாக்கள் இருக்கும். 4 வினாக்கள். இதுல எவ்ரி இயர் should be, அதுல எந்த வித சந்தேகம் இல்லை, என்ஜினியரிங் டிராவிங் பிள்ளைகள். இன்றைக்கு இந்த என்ஜினியரிங் டிராவிங் இருக்குதானே, இந்த என்ஜினியரிங் டிராவிங்கை அதையும் என்ன செய்யறாங்க, பாடமாக்குறாங்க பிள்ளைகள். என்ஜினியரிங் டிராவிங் பாடமாக்குறதோ அப்படி இல்லை, அது என்ன சொல்றது, நாங்க சித்திரமும் கைப்பழக்கம் சொல்லுவோம், ரைட். அந்த மாதிரி சில ஐடியாக்கள் எல்லாருக்கும் வராது, அது ஐடியாக்கள் மூலம் நாங்க வரைகிறது. சரிதானே பிள்ளைகள்? அதை நாங்க வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணணும். அதற்கான இன்ஷா அல்லாஹ் பிராக்டிஸில் நான் உங்களுக்கு வழங்குவேன். அதுக்கு டெக்னிக் இருக்குது பிள்ளைகள். சும்மா நினைச்ச மாதிரி நான் போன முறை இது பண்ண நேரம் என்கிட்ட நிறைய பிள்ளைகள், சார் இவ்வளவுதானா டிராவிங் அப்படின்லாம் கேட்டானு கேள்வி. அவ்வளவுதான் டிராவிங். சரியோ, அதை வச்சுக்கிட்டு பெருசா எல்லாம் நாங்க என்ன பெரிய ஒரு பூகம்பமா நினைச்சு கொண்டிருக்கிறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிதானே? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெரி சிம்பிள். சில டெக்னிக்கல் எல்லாம் கொண்டா இந்த கேள்வி அது ஷுவர் பிள்ளைகள், அதுல சந்தேகமே இல்லையே. இந்த கேள்வி வந்தே ஆகும், அந்த கேள்வி வந்தே ஆகும் பிள்ளைகள். அது வராம விட்றதே இல்லை. அந்த இல்லாட்டி பேப்பரே இல்லை. ஸோ நாங்க டார்கெட் பண்ணி கொண்டு போகலாம் இல்லைங்க, டார்கெட் பண்ணிட்டு போகலாம். இந்த கேள்வி வரும், இப்படித்தான் வரும், அதை நாங்க செய்யறதுன்னு சொல்லி, ரைட். ஒன்று இதுல எப்படி வரப்போகுது, என்ஜினியரிங் டிராவிங்ல, ரைட். அப்ப பிள்ளைகள் இந்த என்ஜினியரிங் டிராவிங்ல பாத்தீங்கன்னா 2 விடயம் தான் மாறி மாறி வருது. ஒன்று என்னது, ஒன்று வந்து ஒரு பொருள்ற படத்தை தந்து அந்த படத்தை 1:1 எனும் விகிதத்தில் அதே மாதிரி 3Dல வரைய சொல்லுவான். அதே மாதிரி என்ன செய்யுது, 3D. சரியோ, ஐசோமெட்ரிக் டிராவிங், ஐசோமெட்ரிக்ல வரைய சொல்றது. அடுத்தது ஐசோமெட்ரிக், இப்ப ஐசோமெட்ரிக்ல வரைய சொன்னால் மிகவும் இலகு. சரிதானே? அடுத்தது 3 விஷயம் வருது மாறி மாறி. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இந்த எலிவேஷன்ஸ்ல தந்து எலிவேஷன்ஸ் இந்த எலிவேஷன்ஸ்ல நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த எலிவேஷன்ஸ்ல தந்து பிள்ளைகள் அந்த எலிவேஷன்ஸை கொண்டு என்ன செய்யலாம், ஐசோமெட்ரிக்கை வரைய சொல்லுவாங்க. விளங்குதோ? நேரடியா ஒரு படத்தை தந்து அந்த படத்தை ஐசோமெட்ரிக்கை வரைய சொல்லுது. அப்படியே பார்த்து அப்படியே வரைகிறது, ஒன்று கொண்டுட விகிதத்தில் அப்படியே வரைகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா எலிவேஷன்ஸ்ல தந்து அது ஐசோமெட்ரிக்ல வரைகிறது.
சரியா பிள்ளைகள்? இப்போ எலிவேஷன்ஸில் வந்து ரெண்டு விதமா தருவாங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸ் வியூ, தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வியூ. அந்த ரெண்டு அதில் டெக்னிக்கெல்லாம் இருக்கு பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வியூ மட்டும் தெரிஞ்சா போதும். நான் என் பிள்ளைகளுக்கு ஒரு டிக்கெட்டை வச்சு விளங்கப்படுத்தினேன். ஒரு டிக்கெட் இருந்தால் போதும், ஒரு சின்ன தாள் துண்டு இருந்தால் போதும் அந்த என்னது ப்ரொஜெக்ஷன் வியூஸை படிக்கிறதுக்கு. சரியா பிள்ளைகள்? நீங்கள் என்னோட தொடர்ந்து இருப்பீங்களா இருந்த அந்த டெக்னிக்கலை நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன் பிள்ளைகள். ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, மூன்றாவது இங்க வாரது. மூன்றாவது எப்படி வரும்னு சொன்னால் இந்த ஐசோமெட்ரிக், அதாவது சாரி ப்ரொஜெக்ஷன் வியூஸ்ல ப்ரொஜெக்ஷன்ஸ் வியூஸ் இருக்கு இல்லையா? ஓ எஸ் சாரி, ஐசோமெட்ரிக்கை தந்து ஐசோமெட்ரிக் படத்தை தந்து அடுத்து ப்ரொஜெக்ஷன் வியூஸ் வரைகிறது இல்லைங்களா? ஐசோமெட்ரிக்கை தந்து ப்ரொஜெக்ஷன் வியூ, ஒன்று ஃபர்ஸ்ட் ஆங்கிளோ அல்லது தேர்ட் ஆங்கிளோ, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வியூ அல்லது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வியூ, இந்த வியூவை வரைகிறது. இதுதான் பிள்ளைகள் வளமையா வர. அப்ப நாங்க இந்த விடயங்களுக்கு உண்மையிலே டிராவிங்ல மெயின் பார்ட்ஸ் தான். இந்த விடயங்களுக்கு நாங்க பிராக்டிஸ் பண்ணினோம்னு சொன்னால் நிச்சயமாக அந்த கேள்வி எங்களால செய்யலாம். சரி, இன்றைக்கு எங்களுக்கு ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு போறதுக்கே நாம என்ன செய்யணும், எவ்வளவு பிராக்டிஸ் பண்றோம். இது எங்களோட வாழ்க்கை என்ன, எங்களோட வாழ்க்கை எங்கட கையில. இப்ப இதுக்கு நாங்க ஒரு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போனா நிச்சயமா எங்களுக்கு இதுல எல்லாம் பெருசா இந்த என்னத்த இதை கொண்டு போட்டு இது பண்றல. நல்ல இந்த இன்ட்ரெஸ்ட் ஆனாக்களுக்கு இந்த பாடம் எடுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும், எந்த ஒரு விடயத்தும் இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்து சொன்னால் நிச்சயமாக இதில் எடுக்கலாம். நோட்ஸே எழுத தேவையில்லை. அத்தை நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த நோட்ஸ் எழுதி குமிக்கிறல்ல, டியூட் கணக்கா இப்படி கட்டா அடுக்கி டியூட் அது தேவையில்லை. சரி, விஷயத்தை விளையாண்டா அதான் இன்ஜினியரிங். சும்மா யோசிப்புமே, ஒரு என்ஜினியர் ஒருத்தர் ஒரு சைட்ல போயிட்டு வேலை செய்யற நேரம், சில ஆக்கள் இருக்கும் அப்படி இருக்கும் என்ஜினியர்ஸ் இருக்கிற நேரம் ஒருத்தர் கேட்குற பாஸ் உன்னையோ யாரோ ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸர் கேட்குறா, ஸோ මේකට කොහොමද මෙයාගන්න පොඩ්ඩකින්ට මං ගිහිල්ලා පොත පෙරලලා පොත බලලා කියන්නංග சொல்றது இல்லை. அப்ப என்ஜினியர் மகன் உண்மையிலே அந்த இடத்துல முடிவெடுக்கிறவன். சரிதானே? அந்த இடத்துல எங்களுக்கு வரணும், ஐடியா வரணும். அந்த இடத்துல இருந்தே நாங்க ஆன் த ஸ்பாட் அவருக்கு ஐடியாவை கொடுப்போம், நாலேஜை கொடுப்போம். ரைட், இது இப்படித்தான் சரி, மேமத்தமாக்கறான்னு சொல்லி கொடுப்போம் பிள்ளை. அதுதான் என்ஜினியர். மற்றபடி கொஞ்சம் நில்லுங்க, போய் வீட்டுக்கு போய் புத்தகத்தை பார்த்துட்டு வந்து சொல்றேன், இல்லாட்டி எவனுக்காச்சும் கால் பண்ணி கேட்டு அதல்ல. சரியா பிள்ளை? அதுக்கான ஆரம்ப கட்ட விடயங்கள் தான் இந்த அட்வான்ஸ் லெவல்ல என்ஜினியரிங் டெக்னாலஜில நாங்க சொல்லித்தாருது. சரிதானே பிள்ளைகள்? ரைட். அப்ப அந்த மாதிரி தான் படிச்சுக்கிட்டு போகணும். அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு போனா இந்த பாடம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு நாள் எவன் கேட்டாலும் சொல்லிக் கொள்ளலாம், எவன் கேட்டாலும் சொல்லலாம். இன்னதான் நீங்களும் இந்த இதா இருப்பியல், விளங்குதானே? நீங்களும் எப்படி இருப்பியல்? நீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீர்கள், தளராம இருப்பியல். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இரண்டாவது கேள்வி வருது பிள்ளைகள், சிவில் பகுதி வருது. இப்ப இரண்டாவது கேள்வியா சிவில் பகுதி வருது பிள்ளைகள். சிவில் பகுதியில் என்ன வருது என்றால், கூடுதலா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அல்லது சைட் சர்வேரிங். நீங்க 2019ஆம் ஆண்டு பேப்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா சைட் சர்வேரிங் பகுதி வந்திருந்து. அதுல நிறைய பேர் அந்த கேள்வி நிறைய இடங்கள்ல படிப்பிச்சாக்கள், தமிழ் மொழி மூலம், நான் சொல்றது தமிழ் மொழி மூலம் படிப்பிச்சாக்கள். அந்த பகுதியே இல்லை, கொண்டோ பிளான் வந்திருந்தது. கொண்டோ பிளான் படிப்பிக்கிறதே இல்லை. சரியா? கொண்டோ பிளான் கொண்டோ பிளான் என்னன்னு தெரியா? இப்ப நான் சொல்ற நேரம் கூட உங்களுக்கு கூட தெரியாம இருக்கு. கொண்டோ பிளான் என்ன? சம உயர கோடு, அது தெரியாது. சரியோ? ரைட், அதெல்லாம் நாங்க செய்யலாம். சரியோ? அந்த கொண்டோ பிளான் தான் வந்திருந்தது. சரியோ? அப்ப இப்ப என்ன எப்படி வருது? சிவில் பகுதி ஒன்றும் இரண்டாவது மூன்றாவது வினாக்களாக வருது. மூன்றாவது வினா மேனேஜ்மெண்ட் பகுதி. சரியோ? முயற்சியாண்மைன்னு ஒரு பாடம் இருக்கு, அது சிவிலுக்குள்ளதான் வரும். முயற்சியாண்மை பாடம். அந்த முயற்சியாண்மை பகுதியில ஒரு வினா வருது பிள்ளைகள். முயற்சியாண்மை பகுதி, மேனேஜ்மெண்ட். சரியா? மேனேஜ்மெண்ட் பகுதியில வருது. அடுத்தது பாருங்க, நான்காவது வினா. முதல் ப்ரொடக்ஷன் பகுதி கொஞ்சம் வந்து கொண்டிருந்தது ஆரம்ப காலத்துல. இப்ப 2017க்கு பிறகு புதிய சிலபஸ் வந்ததுக்கு பிறகு பிள்ளைகள் இந்த எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக ஒரு பொதுவான ஒரு வினாவாக வருது பிள்ளைகள். பொதுவான ஒரு வினாவாக இந்த ஸ்ட்ரக்சர் பேப்பர் இப்படி வருது. ரைட். இப்ப இதுலயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன்று பகுதியும் பிள்ளைகள் சிவிலுக்குள்ள வார பகுதி. அப்ப ஒரே ஒரு பகுதி தான்
ஒரே ஒரு வினாத்தான் வெளியில வருது. சரியோ, ஒரே ஒரு வினாத்தான் வெளியில வருது. எஸ்ஏக்கு வருவோமே, இங்க பாருங்க, எஸ்ஏ டைப் பார்ப்போம். கட்டுரை வினால, கட்டுரை வினா எங்களுக்கு தெரியும் 3 பகுதிகள் இருக்கும் இல்லையா? கட்டுரை வினா 3 பகுதியில் இருக்கும் பிள்ளைகள். சரியோ, இப்ப இதுல ஏன்னு போட்டிருப்பாங்க, ஏன்னு போட்டிருப்பாங்க. அப்ப பி, பி, சி, டி என்று சொல்லி 3 பகுதிகள் இருக்கும். இந்த ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் இரண்டு வினாக்கள் இருக்கும். சரியோ, பி பகுதி பெரும்பாலும் சிவில். சரியோ, சிவில். இதுல இந்த சிவில்ல முதல்ல வார முதல் வினா எப்படி இருக்குமெண்டா, முதல் வினா கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, அதோட சேர்த்து வாட்டர் சப்ளை, பிளம்பிங் சொல்லுவோமே, கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, வாட்டர் சப்ளை, இந்த 2 பகுதியும் சேர்ந்து ஒரு வினா வரும். ஏ பின்னு சொல்லி, ஏ பகுதி பி பகுதி. அடுத்தது இரண்டாவது வினா வருது, சைட் சர்வேயிங் பிளஸ் TDS and BOQ. அப்படி என்றால் எஸ்டிமேஷன் அளந்து. இப்ப பாருங்க, இந்த 2 கேள்விகளுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது. அவன் சும்மா கேட்கறது இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, வாட்டர் சப்ளை, இது ரெண்டுமே புதுப்பண்ட ஒரு கட்டுமானத்தோட தொடர்புடைய 2. கட்டுமானம் சொல்ற நேரம் ஒன்று பிரிக் மேசன்ரியோ அல்லது கான்கிரீட்டோ அந்த மாதிரியான விடயங்களோட சம்பந்தப்பட்ட வீடு இருக்கலாம், வீடு கட்டுமானம், அந்த மாதிரி விடயங்களோட சம்பந்தப்பட்ட விடயம். அடுத்தது சைட் சர்வேயிங் அண்ட் TDS BOQன்னு சொல்லும். அந்த வீட்டை கட்டுறதுக்கு அளந்தல்லவா கட்ட வேணும். நாங்க எந்த ஒரு விடயம் ஆத்துல போடுறாலும் பிள்ளைகள் அளந்து போட வேண்டும். சரியோ, அளவ நிறுவையில் மோசடி செய்யக்கூடாது. அளவ நிறுவையில் மோசடி செய்தால் வயலென்ற நரகம் கிடைக்கும். அது இதுலையும் பொருந்தும். என்ஜினியர்மாருக்குத்தான் மிக பொருத்தம். சரிதானே? ரைட். அப்ப சைட் சர்வேயிங் அண்ட் BOQ, அதாவது எஸ்டிமேஷன். சரி, அளக்குறம் பில் போடுறோம் இந்த மாதிரி. அப்ப அளந்து பில் போட்டு கட்டி முடிக்கிறோம். இப்படித்தான் கேள்வி வாரது. சரியா? இப்படித்தான் நாங்க எடுத்துக்கணும் பிக்சர். அளக்குறம் பில் போடுறோம், கட்டுறோம். சரியே? ரைட். ஓகே. அப்ப அந்த பகுதி நான் அடிக்கடி பிள்ளைகளுக்கு சொல்றது என்னென்றால், இந்த பகுதி பிள்ளைகள், இந்த பகுதி எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையோட தொடர்புபட்ட பகுதி. சரிதானே? அன்றாட வாழ்க்கையோட நாங்க வாழ்க்கையில செங்கலை காணலையா, கான்கிரீட்டை காணலையா? பிள்ளைகள் கான்கிரீட், செங்கல், மறுவா வந்து இந்த பிளம்பிங், இந்த வேலைகள் எல்லாம், சர்வேரிங் வேலைகள் எல்லாம், அளக்குற வேலைகள் எல்லாம், எஸ்டிமேட் பண்ற வேலைகள் எல்லாம் நாங்க நிறைய கண்டிருக்கோம் வீட்டுகள்ல. நாங்களே சில டைம்ல வீட்டுகள்ல செஞ்சிருக்கிறோம் அப்படியான வேலைகள். சில வேலை நினைக்கும் சில ஆக்கள்கிட்ட வாப்பா மறைப்பான், 2ஆம் வகுப்பு தான் படிச்சிருப்பான். சரிதானே? 2ஆம் வகுப்பு படிச்சவர் நம்மளோட இந்த விஷயம் சரியா செய்வார். சரியான அப்படி ஸ்பீடா செய்வார். விளங்குதா? ஸ்பீடா செய்வார். அப்ப நாங்க வாழ்க்கையில கண்ட விடயங்கள். எனவே இந்த பகுதியை, இந்த 2 கேள்வியையும் விடுறவனாண்டா சொல்றவன் அவனுக்கே எடுக்கலாது. இந்த 2 பகுதியையும் விடுறவனுக்கு இந்த 2 பகுதியையும் விடக்கூடாது. சரியோ? விடக்கூடாது பிள்ளைகள், விடாம செய்ய வேண்டும். அடுத்தது சி பகுதி இருக்குது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். ஒரு கேள்வி இருக்கும் எலக்ட்ரிக்கல், அடுத்து இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ். இதுல என்ன பொறுத்தவரையில சில மாணவர்கள் எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமா நல்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. சரிதானே? எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமா எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. சில ஆட்கள் எலக்ட்ரானிக்ஸ்ல நல்ல எக்ஸ்பர்ட்டா உள்ளவன் இருப்பான். சரிதானே? இப்ப இவன் என்ன செய்யலாம், ஒன்று எலக்ட்ரிக்கல் எடுத்து செய்யலாம், இல்லாட்டி எலக்ட்ரானிக்ஸ் வினாவை எடுத்து செய்யலாம். சரியோ? ரைட். மூன்றாவது பகுதி ஆட்டோமொபைலும் ப்ரொடக்ஷனும். ஆட்டோமொபைலும் ப்ரொடக்ஷன் பகுதியும். சரி அப்படியே ப்ரொடக்ஷன் பகுதியும். இந்த ப்ரொடக்ஷன் ஆட்டோமொபைல் பகுதியில் சில ஆட்கள் நான் எப்பவும் சொல்றது பிள்ளைகளுக்கு, இந்த ப்ரொடக்ஷனை விட்டு போட்டு ஆட்டோமொபைல செய்யுங்க.
சரியா? ஆட்டோமொபைல் செய்யுங்க. ஏண்டா ப்ரொடக்ஷன்ல ஒரு பிரச்சனை இருக்கு பிள்ளைகள். செய்யக்கூடாதுன்னு சொல்லல, செய்யலாம். அதில் டேலண்ட் உள்ளவன் செய்யலாம், டேலண்ட் உள்ளவன் செய்யலாம். ப்ரொடக்ஷன் என்னன்னு விளங்கப்படுத்து நான் பிறகு இனி வரக்கூடிய இந்த எபிசோடுகளில் நான் உங்களுக்கு தொடர்ந்து விளங்கப்படுத்துவேன். சரிதானே? இது இன்றையோட முடிய போறதில்லை பிள்ளைகள், முடியாது. நாங்கள் இப்படியே தொடர்ந்து போவோம், ஃப்ளோவில் அப்படியே போய்கொண்டிருக்கோம். நீங்கள் எங்களோட இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தரேன். இடெக் பாடத்தை இடெக்கா படிப்பிச்சு அந்த இடெக் பாடத்தில் எடுக்கிறது ஷுவர் இன்ஷா அல்லாஹ். நீங்க ஒரு நாளும் தோக்க மாட்டீர்கள், அதை நீங்க உள்ளத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியோ? ரைட். அப்ப இந்த இருக்குல்ல ஆட்டோமொபைல் எங்களுக்கு செய்யறது நல்லம்னு சொல்றேன்டா, அதுவும் என்னது இது போல என்ன செஞ்சு கொள்ளலாம், டே டு டே லைஃப்ல நாங்க சந்திக்கிற பிரச்சனை தான். டே டு லைஃப்ல சந்திக்கிற பிரச்சனை, காண்ற உபகரணங்கள், காணுற தொகுதிகள். சரி, இந்த ப்ரொடக்ஷன் பகுதிகளுக்கு சில மெஷினரிஸ் எங்களுக்கு சம்டைம் எங்களுடைய கண்ணுக்கு காணாம போகும். இந்த கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மெஷினரிஸ் இருக்குது. பட் இதெல்லாம் எங்களுடைய வீட்டுகளுக்கு போற வழிகளே இந்த மெக்கானிக்கல் ஷெட் எல்லாம் இருக்கு, அதுல நாங்க பார்த்து கொள்ளலாம். சரியா பிள்ளை? அப்ப எடுக்கிற பிள்ளை என்ன செய்யும், இந்த ரெண்டு பகுதியையும் எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுல எதை வேண்டாலும் எடுக்கலாம். அது ஒவ்வொருத்தர இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. எலக்ட்ரிக்கல் மிகவும் இலகு, ஆட்டோமொபைல் இப்படி எடுத்தீங்கன்னா பிள்ளை 4 எனக்கு தெரியும். அதுல வந்து சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பகுதியில 2 வினாக்களும் ஏனைய இரு பகுதிகளில் ஒவ்வொரு வினா, மொத்தமாக 4 வினா. விளங்குதோ? அப்ப நீங்க என்ன செய்யலாம், பி பகுதியில 2 வினாவையும் செஞ்சு இதுல ஒவ்வொன்று எடுத்தீங்கன்னா 4 சரி. இப்படி மண்டைக்குள்ள போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இப்படி மண்டைக்குள்ள போட்டு வச்சுக்கொண்டீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு எடுக்கலாம். இந்த விடைய ஏன் நான் அதை எடுக்க சொல்றேன் தெரியுமா? இந்த இருக்குல்ல இந்த பி, இதுல எலக்ட்ரிக்கல், இந்த இதை எடுக்க சொன்னேன் தெரியுமா? நான் சொன்னேன் பிராக்டிக்கல் 30% இருக்கு. அந்த பிராக்டிக்கல் 30% எங்களுக்கு கவர் ஆகும் பிள்ளை. சரியா? அந்த பிராக்டிக்கல் 30% இதே விடயங்கள்ல தான் பிராக்டிக்கல் வரப்போகுது. சரியா பிள்ளைகள்? பிராக்டிக்கல் சம்பந்தமா இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் எபிசோடுல நான் உங்களோட கதைக்கிறேன் பிராக்டிக்கல் சம்பந்தமா. இன்ஷா அல்லாஹ் அந்த பிராக்டிக்கலுக்கான பிராக்டிக்கல் கைட் ஒவ்வொரு பகுதி ரீதியாக, சிவில் பகுதி வேறையா, எலக்ட்ரிக்கல் பகுதி வேறையா, எலக்ட்ரானிக்ஸ் வேறையா, ஆட்டோமொபைல் வேறையா, இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கைகளில் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கும். அது நான் இப்ப பிரிண்ட் கொடுத்திருக்கிறேன் பிள்ளைகள், அது இன்னைக்கு இந்த வருடம் எனக்கு கிடைக்கும். சரிதானே? அடுத்தது இன்னொன்று, நாங்க கவர்மெண்ட் டீச்சர்ஸ்னால இந்த இதுகளுக்கு பிராக்டிக்கல் இதுகளுக்கு போவோம். சரியா? சில கேஸுகள் எப்படி, சில கேஸுகளுக்கு அங்க என்ன நடக்குன்றே தெரியா. சரியா? இந்த கற்பனையில படிப்பிக்கிறேன்னு இருக்கான் தானே, என்ன நடக்குன்றே தெரியா, சும்மா சொல்றோம் அவங்க இப்படித்தான் நடக்கும் சொல்லி. நாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு மாணவர்கள் செய்யறத நாங்க சூப்பர்வைசிங் பண்றாக்கள் பிள்ளைகள், நாங்க பாக்குறாக்கள், கண்ணால பாக்குறாக்கள். நிச்சயமா உங்களுக்கு நாங்க அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். அங்க அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க, அந்த மாதிரியான விடயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி தருவோம். சரியோ? அந்த எதிர்பார்க்கிற விடயங்களோட நீங்க இன்ஷா அல்லாஹ் பிராக்டிக்கல் போவீங்களாக இருந்தால் அதுல உங்களுக்கு வாரது ஷுவர் பிள்ளைகள். சரிதானே? ரைட், அதை நினைவு வச்சு கொள்ளுங்க. ரைட், ஓகே. இவ்வளவும் இந்த பாடம் சம்பந்தமா, இந்த பாடத்துல எடுக்கலாம்னு சொல்றத நிச்சயப்படுத்துவதற்கு நான் சொன்ன தகவல்கள். சரிதானே பிள்ளைகள்? இதை தேவை